என்னோட நேம் ராய். நான் ஃபாரெக்ஸ் ட்ரேடராகவும் ட்ரேடிங் அட்வைசராகவும் இருக்கேன். ஓகே, நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து வாட் இஸ் ஃபாரெக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வாட் இஸ் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் அப்படின்ற விஷயத்தை கொஞ்சம் எலாபரேட்டராக சொல்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தேன். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபாரெக்ஸ் அப்படின்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். அது வந்து 24 hours 365 days ரன்னிங்கில் இருக்கிற மார்க்கெட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பர் டே 5.5 trillion டிரான்சாக்ஷன் நடக்கிற ஒரே மார்க்கெட் அதான் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா, அந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை வேறு என்னென்னலாம் சொல்லுவாங்க, தென் நீங்கள் அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படின்னா கரன்சி ட்ரேடிங் சொல்லுவாங்க, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங், எஃப்எக்ஸ் ட்ரேடிங், ஸ்பாட் மார்க்கெட் ஆர் கேஷ் மார்க்கெட், இந்த மாதிரி மல்டிபிள் நேம்ஸை வச்சு அதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, நான் லாஸ்ட் வீடியோவிலே சொல்லியிருந்தேன், இந்த ஃபாரெக்ஸ் வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் எப்படி யூஸ் ஆகுது நமக்கு அப்படின்ற மாதிரி நான் ஒரு பாயிண்ட் சொல்லிவிட்டு தென் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா, ஸோ அதை நம்ம பார்க்கலாம். எப்படி நம்ம லைஃப்பில் ரெகுலர் கரன்சி பேர்ஸ் வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம் அப்படின்றத சொல்கிறேன். இப்போ ஆக்சுவலாக நம்ம வந்து இந்தியாவில் இருக்கோம், இப்போ லாக்டவுனில் இருக்கோம். ஓகேவா, இப்போ வந்து ஒரு 1 month பேக் வந்து நீங்கள் யூஎஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்க. ஒரு யூஎஸ்டி வந்து அப்போ 70 rupees இருக்குது, எல்லாமே அசம்ஷன். ஓகேவா, ஒரு யூஎஸ்டி வந்து 70 rupees இருக்குது. நீங்கள் வந்து ஒரு யூஎஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1000 USD, அதாவது 70,000 INR கொண்டு போய் கொடுத்து ஒரு வெஸ்டர்ன் யூனியனிலோ வாட் எவர் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மணி எக்ஸ்சேஞ்சர்கிட்ட நீங்கள் வந்து ஒரு 70,000 ரூபா கொடுத்து 1000 USD வாங்கி வச்சுட்டீங்க. எப்போது, மார்ச் மாதம் ஃபஸ்ட்லேயோ இல்லை மார்ச் மிட்லேயோ வாங்கி வச்சுட்டீங்க. ஓகேவா, எப்போ நீங்கள் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அட் த எண்ட் ஆஃப் மே மந்த் மிடில் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தீங்க. அதுக்காக மாற்றி வச்சுருந்தீங்க. பட் இந்த டியூ டு லாக்டவுனால ஃப்ளைட்ஸ்லாம் கேன்சல் ஆனதுனால உங்கள் பிளானும் கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த சுச்சுவேஷனில் வந்து எனக்கு 1000 USD வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இந்த லாக்டவுன் முடிஞ்ச உடனே போய் மாற்ற போகிறீங்க எங்கள் வெஸ்டர்ன் யூனியனில். அந்த பீரியடில் ஒரு USD வந்து 80 rupees போயிட்டுருக்கு, INR போயிட்டுருக்கு. அப்படின்றப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு கையில் எவ்வளோ வரும்? அந்த டைமில் நீங்கள் எடுத்து போய் 1000 USD கொடுத்தீங்கன்னா 80,000 rupees உங்களுக்கு INR கிடைச்சிரும். ஓகேவா, ஸோ அந்த பேலன்ஸ் 10,000 இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து உங்களோட ப்ராஃபிட்டாக இருக்கும். ஓகேவா, இது வந்து நம்மளோட ரியல் லைஃப்பில் ஒரு பொருளை வாங்கி வைக்கிறோம், அந்த பொருளோட வேல்யூ வந்து ஏறுச்சுன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். இதுவே வந்து நீங்கள் 70 rupeesல வாங்கி வைக்கிறீங்க, இந்த டியூ டு லாக்டவுன்னால யூஎஸோட வேல்யூ வந்து ஒரு 65 rupees போயிருந்துச்சுன்னா யுவர் 1000 USD வில் பி 65,000 மாறி இருக்கும். ஓகேவா, அப்போ உங்களுக்கு வந்து -5,000 rupees லாஸில் இருந்திருக்கும். இதுதான் நம்ம ரெகுலர் லைஃப்லேயும் ஃபாரெக்ஸ்க்கும் இருக்கிற ஒரு இன்ட்ராக்ஷன். நம்ம ரெகுலராகவே ஒரு விஷயங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், அது ஃபாரெக்ஸ் நமக்கு தெரியாமலே பண்ணிகிட்டு இருக்கோம், அவ்வளோதான். ஓகேவா, அதுதான் நான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இதே தான் நம்ம ஆன்லைனில் பண்ண போகிறோம், அதான் ட்ரேடிங் சொல்கிறோம் நம்ம. ஓகேவா, வாட் இஸ் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்? ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்னா ஒன்றுமே இல்லை, ஒரு பொருளை ஒரு கரன்சியை இன்னொரு கரன்சி கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம். ஓகேவா, இது என்னன்னா, ஒரு கரன்சியை பை பண்ணுறோம், ஒரு கரன்சியை செல் பண்ணுறோம். இஸ் பிளேஸ் வேர் பீப்புள் பை அண்ட் செல் கரன்சிஸ். ஒரே இடத்துல பையும் பண்ணிக்கலாம், செல்லும் பண்ணிக்கலாம் கரன்சிஸை. ஓகேவா, இன்டர்நேஷனல் மார்க்கெட் தட் அலோஸ் டு ட்ரேட் 2 currencies அதர் ஈச் அதர். ஒரு கரன்சி கூட இன்னொரு கரன்சியை ட்ரேட் பண்ணுறதுக்கு பேர் தான் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, இதுதான் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங். ஸோ ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் அப்படின்றதுல என்ன ட்ரேட் பண்ணுறோம்? ஓகேவா, இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஷேர்ஸ் பை பண்ணுறோம், ஷேர்ஸ் இது பண்ணுறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய ஸ்டாக்ஸில் போய் ஸ்டாக் பை பண்ணி வச்சுருக்கோம், அதெல்லாம் சொல்கிறோம்ல. ஸோ வாட் இஸ் ட்ரேடர் இன் ஃபாரெக்ஸ்? ஸோ ஃபாரெக்ஸ் சொல்லியாச்சு, ட்ரேட் பண்ணுறோன்னு சொல்லியாச்சு, எதை ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்றது ஒரு லாஜிக்கான ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. த சிம்பிள் ஆன்சர் இஸ் மணி, அதாவது கரன்சிஸை நம்ம ட்ரேட் பண்ணுறோம். ஓகேவா, அங்கே போயிட்டு நம்ம வந்து ஃபிசிக்கலாக எதுவுமே பை பண்ணல, இல்லை ஃபிசிக்கலாக எதையுமே செல் பண்ணல. ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு கரன்சியை பை பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் திங்க், நம்ம அந்த கரன்சியில் ஒரு ஷேரை பை பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிக்கோங்க. இப்போ லைக் USD JPY அப்படின்னா USDயை நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா USDயில் இருக்கிற ஒரு ஷேரை நீங்கள் பை பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஓகேவா, பையிங் எ ஷேர்ஸ் இன் எ கம்பெனி. அந்த யூஎஸோட எக்கனாமி ரைஸ் ஆச்சுன்னா US டாலரும் ரைஸ் ஆகும். when compared to ஜாப்பனோட எக்கானமி கூட கம்பேர் பண்ணுறப்போ யூஎஸோட எக்கனாமியை நீங்கள் பை பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ இது எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான். ஓகேவா, ஸோ USD வந்து நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா USDயோட எக்கனாமி க்ரோத் ஆச்சுன்னா யூ வில் பி இன் ப்ராஃபிட். ஓகேவா, இன்கேஸ் USD எக்கனாமி வந்து கொஞ்சம் டவுன் ஆகிருந்துச்சுன்னா யூ வில் பி இன் லாஸ். இப்போ அதுவே செல் எடுத்திருந்தீங்கன்னா யூ வில் பி இன்
ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ இன் ஜென்ரல் த எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் ஆஃப் ஏ கரன்சி வர்சஸ் அதர் கரன்சி, ஒரு கரன்சி கூட இன்னொரு கரன்சியோட எக்கனாமியை வச்சு நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, இதுதான் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங். ஓகேவா? நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஃபாரெக்ஸில் வந்து மணியை ட்ரேட் பண்ணுறோம். அதை எப்படி நம்ம ட்ரேட் பண்ணுறோம்னா அவங்களோட எக்கனாமியை வச்சு ட்ரேட் பண்ணுறோம். ஓகேவா? சிம்பிள். ஓகே, ஃபாரெக்ஸ் மார்க்கெட். ஃபாரெக்ஸ் மார்க்கெட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு ஃபிசிக்கல் லொக்கேஷன் கிடையாது. ஓகேவா? இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு ஐசிஐசிக்குனா ஒரு பேங்க் இருக்கும், ஆக்சிஸ்னா ஒரு பேங்க் இருக்கும், லைக் ஒரு ஷேர் மார்க்கெட்டுக்குன்னு போனால் அதுக்குன்னு ஒரு சர்டைன் ஆஃபீஸர்ஸ் இருக்கும். ஓகேவா? அதை மாதிரி ஃபாரெக்ஸ்க்கு ஒரு ஃபிசிக்கல் லொக்கேஷனோ ஆர் ஒரு சென்ட்ரல் எக்ஸ்சேஞ்சோ கிடையாது. ஆல் ஓவர் த வேர்ல்டு மார்க்கெட் ட்ரேட் நடக்கிறதுனால இட்ஸ் கால்டு இன்டர் பேங்க் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க அதை. ஓகேவா? ஏன்னா இது 24 ஹவர்ஸும் எலக்ட்ரானிக்கலாகவே ரன் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட். ஓகே, இந்த மார்க்கெட்டில் யூஎஸ் டாலர் தான் கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட மேக்ஸிமம் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 85%, அப்ராக்சிமேட் 85% யூஎஸ் டாலர் யூஸ் பண்ணிக்குது. தென் யூரோ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 39.1%, ஜேபிஒய் ஒரு 20%, ஜிபிபி 12%. ஸோ இந்த பேர்ஸோட வேல்யூ வந்து மார்க்கெட்டில் இவ்வளோ யூஸ் ஆகிறதுனால மேஜராகவே யூஎஸ் டாலர் தான் கிங் இன் ஃபாரெக்ஸ் மார்க்கெட். சரி, ஏன் அது ஏன் யூஎஸ் டாலர்? கிரேட் பிரிட்டனாக இருக்கலாம், ஜாப்பனீஸாக இருக்கலாம், ஏன் யூஎஸ் டாலர் அப்படின்னா, ஒரு பேர்லையுமே மேஜர் பேர்ஸ்ன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் சொல்லுவோம். அதில் வந்து ஒவ்வொரு பேர்லையுமே யூஎஸ்டி பேர் வரப்போ அப்ராக்ஸா 75% ஆஃப் த பேர்ஸ் வந்து மேஜர் காம்ப்ரைஸ் வந்து யூஎஸ் டாலருக்கு தான் போகுது. ஸோ யூஎஸ்டி இஸ் கிங். ஓகேவா? இப்போ நம்ம எந்த பேர்ஸ் எடுத்தாலுமே மேஜர் பேர் தான் மேக்ஸிமம் ட்ரேட் பண்ணணும்னு சொல்லுவோம். இப்போ மேஜர் பேர்ஸில் யார் வரா? யூஎஸ்டி வரா. யூஎஸ்டிக்கு எவ்வளோ வேல்யூ இருக்குது அதில்? அப்ராக்ஸா மோர் தென் 75% அதில் இருக்கிறதுனால மேக்ஸிமமே யூஎஸ்டி தான் வெயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சம் சிக்னிஃபிகண்ட் ரீசன்ஸ் இருக்குது. ஓகேவா? யூஎஸ் எக்கனாமி இஸ் த லார்ஜஸ்ட் எக்கனாமி இன் த வேர்ல்டு. இருக்கிற எக்கனாமி அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். எக்கனாமிலே யூஎஸ் எக்கனாமி தான் கொஞ்சம் பெரிய லார்ஜஸ்ட் எக்கனாமி. அப்புறம் யூஎஸ் டாலர் இஸ் த ரிசர்வ் கரன்சி ஆஃப் த வேர்ல்டு. தென் யூஎஸ் ஹேஸ் த லார்ஜஸ்ட் அண்ட் மோஸ்ட் லிக்விட் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் இன் த வேர்ல்டு. இட் ஹேஸ் த ஸ்டேபிள் பொலிட்டிக்கல் சிஸ்டம். ஸோ அந்த மாதிரி மெனிமோர் அவங்கள பற்றி சொல்லிகிட்டே போகலாம். அதனால தான் ஃபாரெக்ஸை பொறுத்த வரைக்கும் யூஎஸ்டி ஒரு மேஜரான கரன்சியாக யூஸ் பண்ணுறோம். ஈவன் நம்மளும் யூஸ் பண்ண போகிறோம். யூஎஸ்டி நம்ம ட்ரேடிங்னு வந்துட்டா யூஎஸ்டியை தான் வந்து நம்மளோட மேஜர் கரன்சியாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஃபாரெக்ஸ் மார்க்கெட். ஓகே, ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியாச்சுல்ல. நம்ம ஒரு மார்க்கெட்டில் போயிட்டு டைரெக்டாக யூஎஸ்டியை மட்டும் பையோ செல்லோ பண்ண முடியாது. ஓகேவா? உங்களுக்கு ஒரு பேரை வந்து பையோ ஆர் செல்லோ பண்ணணும்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இன்னும் ஒரு பேர் வேண்டும் கண்டிப்பாக. ஓகேவா? இஃப் யூ ஆர் பையிங் த கரன்சி பேர் யூரோ யூஎஸ்டி, இட் மீன்ஸ் அப்படின்னா என்ன? இப்போ நம்ம வந்து ஒரு பேர் யூரோ யூஎஸ்டின்னு ஒரு பேர் எடுத்துக்கிறோம். அதில் வந்து அப்படின்னா என்னன்னா, நம்ம யூரோவை வந்து பை பண்ணுறோம், யூஎஸ்டியை இன்டைரக்டாக செல் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இன்கேஸ் யூரோ யூஎஸ்டி நம்ம செல் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் யூரோவை செல் பண்ணுறோம், இன்டைரக்டாக யூஎஸ்டியை பை பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இது வந்து நம்ம ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் வந்து பையிங் அப்படின்றது வந்து லாங் அப்படின்னு சொல்லுவாங்க, செல்லிங்ன்றதை ஷார்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது வந்து நமக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயங்கள். ஏன்னா நம்ம வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்லன்னு சொன்னால் ஒரு பேர் தானே, அது சும்மா நம்ம வாங்கி வச்சுப்போமே அப்படின்னு ஒரு கான்செப்ட் கிடையாது. எந்த பேரை எதை பை பண்ணுறோம், எது செல் பண்ணுறோம் அப்படின்றது மேஜராக நமக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள். ஓகே, ஸோ கரன்சி பேர்ஸ்லேயே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் மேஜர் கரன்சி பேர்னு ஒரு வேர்டு நான் முன்னாடி யூஸ் பண்ணியிருப்பேன். ஓகேவா? மேஜர் கரன்சி பேர் அப்படின்னா என்னென்னா, யூஎஸ்டி கூட காம்பினேஷனாக வர அத்தனை பேர்ஸுமே மேஜர் கரன்சி பேர். ஸோ மேஜர் கரன்சி பேர் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8 மேஜர் கரன்சி பேர்ஸ் இருக்கும். யூரோ யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி, யூஎஸ்டி ஜேபிஒய், யூஎஸ்டி செஃப், யூஎஸ்டி கேட், ஆட் யூஎஸ்டி, நியூசிலாந்து யூஎஸ்டி. இவங்க எல்லாருமே மேஜர் கரன்சி பேர்ஸ். இனிஷியலாக ஃபாரெக்ஸ்குள்ளே வர எல்லாருமே மேஜரில் ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அட்வைஸ் பண்ணுவேன். ஓகேவா? கிராஸ் கரன்சி பேர்ஸ் அப்படின்னு இருக்குது. கிராஸ் கரன்சி பேர்ஸ்னால் என்னென்னா, யூஎஸ்டி கூட இல்லாமல் மற்ற பேர்ஸ் வந்து கம்பைன் பண்ணி வரும் பார்த்தீங்களா, அவங்களும் கிராஸ் கரன்சி பேர்ஸ். யூரோ கூட கம்பைன் பண்ணி வர்றது, ஜேபிஐ கூட கம்பைன் பண்ணி வர்றது, கிரேட் பிரிட்டன் ஜிபிபி கூட, கேடு கூட, ஆட் கூட, நியூசிலாந்து, இவங்க கூட கம்பைன் பண்ணி வர எல்லா பேர்ஸையுமே கிராஸ் கரன்சி பேர் சொல்லுவோம். தென் தேர்டாக ஒரு பேர்ஸ் இருக்குது, எக்ஸோட்டிக் பேர்ஸ். எக்ஸோட்டிக் பேர்ஸ்ன்றது நம்ம ஜென்ரலாகவே ட்ரேடர்ஸ் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணாத ஒரு பேர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா இதில் வந்து ஸ்ப்ரெட்ஸ் அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸ்ப்ரெட்ஸ்ன்றதுலாம் நம்ம அப்கமிங் என்னென்னு பார்ப்போம். யூஎஸ்டி ஹெச்கேடி, ஹாங்காங் டாலரு, தென் துர்கிஷ்
சிங்கப்பூர் டாலர், இவங்கெல்லாம் எல்லாமே வந்து சவுத் ஆப்பிரிக்கா ஃபண்டு, இவங்க எல்லாருமே வந்து எக்ஸோட்டிக் பேர்ஸ். இதில் வந்து ஸ்ப்ரெட்ஸ் அதிகமாக இருக்கும், தென் வேலட்டிலிட்டியும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த பேர்ஸை வந்து மேக்ஸிமம் யாரும் ட்ரேட் பண்ண மாட்டாங்க. இனிஷியலாக பண்ணுறவங்க எல்லாருமே மேஜர் கரன்சி பேர்ஸில் பண்ணுவாங்க. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்க, தென் வேலிடிட்டி அதிகமாக வேணுன்றவங்க அதர் கரன்சி பேர்ஸை, கிராஸ் கரன்சி பேர்ஸை பண்ணுவாங்க. ஓகேவா? இது நமக்கு மேஜராக தெரிய வேண்டிய ஒரு டாபிக் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில். ஓகேவா? தென் ட்ரேடிங் செஷன்ஸ். எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும், ஓகேவா, மார்க்கெட் எப்படி 24 ஹவர்ஸும் ரன்னிங்லேயே இருக்குது, யாருமே தூங்க மாட்டாங்களா இப்படின்ற ஒரு கேள்விலாம் இருக்குல்ல. 24 ஹவர்ஸ் மார்க்கெட் ரன்னிங்கில் இருக்கிறது காரணம் என்னன்னா, இதோட 4 செஷன்ஸாக பிரிஞ்சு வேலை செய்யறதுனால தான். ஓகேவா? இந்த செஷன் பார்த்தீங்கன்னா சிட்னியில் ஓப்பன் ஆகி நியூயார்க் செஷனில் முடியும். சிட்னியில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா நம்மளோட டைமுக்கு வந்து அரௌண்ட் 2:30 ஸ்டார்ட் ஆகுது. ஒரு சர்டன் பேர்ஸ் ரன்னிங்லேயே இருக்கும். அந்த பேர்ஸ் அந்த செஷனில் ட்ரேட் பண்ணுறது ஒரு 4 செஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. அந்த 4 செஷன்ஸில் ஒரு செஷனில் ஒரு கண்ட்ரி பேர்ஸ் வந்து நல்ல வேலிட்டிலிட்டியில் இருக்கும். அந்த செஷன்ஸை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி அந்த செஷன்ஸில் ட்ரேட் எடுக்கிறது ஒரு அட்வைசபிள் திங். ஓகேவா? இந்த செஷன்ஸ் பற்றி நம்ம ஒரு டாபிக் தனியாகவே எடுக்கலாம், ஏன்னா அது அவ்வளோ பெரிய டாபிக். ஏன்னா அது தெரியாமல் இன்னும் சர்டன் பீப்புள்ஸ் வந்து கன்ஃபியூஷன்லேயே இருக்காங்க. ஸோ அந்த செஷன்ஸ் வந்து நம்ம தனி டாப்பிக்காகவே எடுக்கிறேன் நான். ஓகேவா? தென் ஓகே, இது எல்லா விஷயங்களும் நமக்கு தெரிய வந்துருச்சு. ஒரு ட்ரேடிங்குள்ளே இறங்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாக்குள்ளே வந்துட்டா, ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு தெரிய வேண்டிய சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். டாபிக்ஸ் மட்டும் சொல்கிறேன், தென் ஒரு வீடியோவை நான் கவர் பண்ணுறேன். ஓகேவா? ஏன்னா இந்த வீடியோவில் இதை நான் கவர் பண்ணால் இது வந்து பெரிய டாப்பிக்காக போயிட்டுருக்கும். ஓகேவா? கரன்சி கோட், நான் சொன்ன மாதிரி ஒரு பேர் வேணும் அப்படின்னு சொன்னோம்ல, அந்த பேரில் எது பேஸ் கரன்சி, எது கோட் கரன்சி. கரன்சி கோட் நமக்கு முக்கியம். ஓகேவா? பேஸ் கரன்சி எது, கோட் கரன்சி எது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். பிட் அண்ட் ஆஸ்க். இப்போ ஒரு கரன்சி பேரை நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா பிட்னா என்ன, ஆஸ்க்னா என்ன. ஓகேவா? வாங்குற வேலை என்ன, விற்கிற வேலை என்ன. ஸோ அந்த பிட் அண்ட் ஆஸ்க்ன்ற ப்ரைஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். தென் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த பிட் அண்ட் ஆஸ்க் ப்ரைஸ் இஸ் நோன் ஆஸ் த ஸ்ப்ரெட்ஸ். ஸ்ப்ரெட்னா என்ன அப்படின்னு இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப மேஜரான விஷயங்கள். இது தெரியாமல் நம்ம ட்ரேடே என்டர் ஆக முடியாது. ஸ்ப்ரெட்ஸ் அதிகமாக இருக்குது, ஸ்ப்ரெட்ஸு கம்மியாக இருக்குது இந்த பேரில், தென் ஈசிஎன் அக்கௌண்ட்டில் இவ்வளோ ஸ்ப்ரெட் இருக்குது, எஸ்டிபி அக்கௌண்ட்டில் இவ்வளோ ஸ்ப்ரெட் இருக்குது, இஸ்லாமிக் அக்கௌண்ட்டில் இவ்வளோ ஸ்ப்ரெட் இருக்குன்னு நிறையா அந்த வார்த்தைகள் கேள்விப்படுறோம். பட் அந்த ஸ்ப்ரெட்னா என்ன அப்படின்றது நமக்கு மேஜராகவே தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக. தென் பிப்ஸும் உங்களுக்கு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, இத்தனை பிப் எடுத்தேன், இத்தனை பாயிண்ட் எடுத்தேன், இன்னைக்கு இந்த மார்க்கெட்டில் வந்து இத்தனை பாயிண்ட் இந்த பேர் மூவ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அது என்ன. ஓகேவா? ஒரு கரன்சி வந்து நம்ம ஒரு ட்ரேட் எடுத்துட்டோம், அது எவ்வளோ பிப் மூவ் ஆயிருக்கு அப்படின்றது நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அந்த 2 கரன்சிக்குள்ளேயும் ஒரு வேல்யூ மூவ் ஆயிருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் பிப். அதுக்குமே வந்து அதான் சொல்கிறேன், இதில் இருக்கிற எல்லா டாப்பிக்குமே நான் வந்து ஒரு வீடியோவே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா? தென் லாட்ஸ். நம்ம ட்ரேட் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த வால்யூம்ஸ் எல்லாமே லாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஸ்பெசிஃபிக் வேல்யூன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ரொம்ப தேவையான விஷயம். ஓகேவா? அது வந்து நமக்கு நல்லதும் இருக்குது, அதுக்கு ஈக்குவலான ரிஸ்க்கும் இருக்குது. ஓகேவா? தென் ஈக்விட்டி, பேலன்ஸ், மார்ஜின், யூஸ்டு மார்ஜின், ஃப்ரீ மார்ஜின், மார்ஜின் கால் லெவல், ஸ்டாப் அவுட் லெவல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் தான். பட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் ட்ரேடே பண்ணணும். ஓகேவா? இது எல்லா விஷயங்களையுமே நான் வந்து ஆக்சுவலாக என்கிட்ட பர்சனலாக அந்த கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நான் ஒரு பாயிண்ட்டுமே எலாபரேட்டடாகவே நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஏன்னா இதெல்லாம் தேவை. இது தெரியாமல் நம்ம ட்ரேட் பண்ணிவிட்டு ஐயோ ஃபியூச்சரில் ஐயோ என்னோட மார்ஜின் கால் லெவல் போயிடுச்சு, ஸ்டாப் அவுட் லெவல் அடிச்சிருச்சு, இந்த மாதிரி வேர்டெலாம் நம்ம யூஸ் பண்ணுறதை கேட்டு மட்டும் இருக்கக்கூடாது. அது என்ன நீங்கள் லைவாகவே தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து நான் உங்களுக்கு ஸ்பெஷலாகவே அப்கமிங் வீடியோஸில் எல்லாத்துலேயும் ஒரு வீடியோ கூட நான் போட ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்றது ஒரு குயிக்காக ஒரு ரீகேப் பார்த்துக்கலாம். ஃபாரெக்ஸ், வாட் இஸ் ஃபாரெக்ஸ்? ஃபாரெக்ஸ் வந்து 24 ஹவர்ஸ் மார்க்கெட். எல்லாராலையும் ட்ரேட் பண்ண முடியுமா? தாராளமாக பண்ண முடியும். ஓகேவா? இது எப்படி நமக்கு தேவைப்படுது அப்படின்னா, நம்ம ஒரு பொருளை வந்து இன்னொரு பொருள் கூட, ஒரு கரன்சியை வந்து இன்னொரு கரன்சி கூட நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டாலே அது நமக்கு ஒரு ஃபாரெக்ஸ் மார்க்கெட் தான், ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் தான். அதை நம்ம இன்டெரக்டாகவே பண்ணிட்டு இருக்கோம். இதில் வந்து அதை பண்ண போகிறோம். ஓகேவா? அதான் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டோட நீட். ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் நான் சொன்ன மாதிரி ஒரு கரன்சி கூட இன்னொரு கரன்சிக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது தான் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங். சிம்பிளான வேர்டு தான். என்ன நடக்குது அதில்? மணி. வாட் இஸ் ட்ரேடர் இன் ஃபாரெக்ஸ்? மணியை தான் ட்ரேட் பண்ணுறோம். ஒரு பேரை இன்னொரு பேர் கூட பையோ செல்லோ பண்ணுறோம். லைக் கம்பேரிசன். ஒரு பேர் கூட இன்னொரு பேரை கம்பேர் பண்ணி பை ஆர் செல் எடுக்கிறோம். ஓகேவா?
தென் தி ஃபாரெக்ஸ் மார்க்கெட். நான் சொன்ன மாதிரி யூஎஸ் டாலர்ஸ் தான் ரொம்ப வெயிட்டாக இருக்காங்க. அந்த மார்க்கெட் வந்து 24 ஹவர்ஸ் ரன்னிங்கில் இருக்குது. ஏன் அவங்க வெயிட்டாக இருக்காங்கன்னா அவங்களோட எக்கனாமி தான் நல்லா அதிக லெவலில் இருக்குது அப்படின்னு ஒரு வேர்ல்டு சொன்னல நான். அதான். தென் கரன்சி பேர்ஸ். கரன்சி பேர்ஸ் எதுக்கு இங்கே நமக்கு யூஸ் பண்ணுது? அப்போ தான் நம்மளால் ட்ரேடே பண்ண முடியும். யூஎஸ்டி மட்டும் இருக்காங்களா, அவங்க மட்டும் இருக்க வேண்டியதான். யூரோ மட்டும் இருக்காங்களா, அவங்க மட்டும் இருக்க வேண்டியதான். அவங்க 2 பேரும் ஒன்னானா தான் அவங்க 2 பேரில் யார் வெயிட்டு யார் டவுனு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரேட் பண்ண முடியும். ஸோ கரன்சி பேர்ஸ் ஒரு பேர் இன்னொரு பேர் கூட சேர்றது தான். அதில் வந்து 3 டைப் ஆஃப் பேர் இருக்குது. மேஜர் கரன்சி பேர் இருக்குது, கிராஸ் கரன்சி பேர் இருக்குது, எக்ஸோட்டிக் பேர்ஸ் இருக்குது. ஸோ இதில் நம்ம என்ன பேர் பண்ணுறோன்றது நம்ம தான் சூஸ் பண்ணணும். தென் ட்ரேடிங் செஷன்ஸ். நான் சொன்ன மாதிரி 4 செஷன்ஸ் இருக்குது. 4 செஷனும் ரொட்டீனாக ரன் ஆகுறதுனால மார்க்கெட் வந்து 24 ஹவர்ஸ் ரன்னிங்கில் இருக்குது. லைக் 2:30க்கு ஆரம்பித்து நெக்ஸ்ட்டு ஃப்ரைடே நைட் 2:30 வரைக்கும் மார்க்கெட் ரன்னிங்லேயே இருக்கும். அது வந்து ட்ரேடிங் செஷன்ஸ் மஸ்ட். ஓகே. தென் இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் ட்ரேடிங்குள்ளே என்ட்ரு ஆகணும் அப்படின்னு நம்ம போகிறப்போ நமக்கு என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, பிப்னா என்ன, லிவரேஜ்னா என்ன, ஸ்ப்ரெட்ஸ்னா என்ன, பிட் ப்ரைஸ்னா என்ன, ஆஸ்க் ப்ரைஸ்னா என்ன, ஈக்விட்டி, மார்ஜின், ஃப்ரீ மார்ஜின், பேலன்ஸ், இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த ஒரு விஷயங்களும் உங்களுக்கு டவுட் இருக்குது, இதில் நிறையா டவுட்ஸ் இருக்குது, உங்களுக்கு பர்சனலாக நான் சொல்லணும் அப்படின்னா கமெண்டில் தாராளமாக நீங்கள் கேட்கலாம். உங்களோட டவுட்ஸ்க்கு வந்து அந்த உங்களோட கமெண்ட்டில் நான் ரிப்ளை கொடுப்பேன். ஃபர்தராக உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் என் நம்பருக்கு நீங்கள் கூப்பிடலாம். நான் உங்களுக்கு வந்து உங்களோட பர்சனல் டவுட்ஸையும் கிளாரிஃபை பண்ணுவேன். தென் இது தவிர்த்து இன்னும் இன்டெப்த்தாக நீங்கள் ஃபாரெக்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்கள் என்னோடய வீடியோஸ் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னு திங்க் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது உங்களுக்கு நான் சொன்னதில் தப்பு இருந்துச்சுனாலும் கமெண்ட் கொடுங்க. இல்லை நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது அப்கமிங் நியூ திங்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் கொடுங்க. அதுக்கு ஷோராக நான் ரிப்ளை கொடுக்குறேன். டேக் கேர். பை பை.